ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைஞ்சிருக்கிற இந்த ஷோ ஹலோ டாக்டர். இப்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நமக்கு நல்லது, நம்ம சுத்தமாக இருந்தால் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லது. ஹாயாக சாப்பிட்டுட்டு சூப்பராக படுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த கோர்ஸை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஷோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நான் இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் தோழி ஆர்ஜே கவிதா. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தத்தை பற்றி. சுத்தத்தை பற்றி அதுக்காக தான் பேசினேன். நம்ம கூட இன்றைக்கி ஒரு சூப்பரான டாக்டர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. சுத்தம் மற்றும் தூய்மையை பற்றி பேசுகிறதுக்காக மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியோட நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் தேவசேனா மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க ஒரு சூப்பரான வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ மேம். உங்களை பார்க்கறதுக்கு அப்படியே எங்கள் ஸ்கூலில் 10th படிக்கிறப்போ உள்ள சமூகவியல் டீச்சர் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. அப்படியே இன்னொரு சாயலுக்கு பார்க்கறதுக்கு ஜானகி மேம், அதாவது சிங்கர் ஜானகி மாதிரியும் இருக்கிறீங்க. தேங்க்யூ. வெல்கம் மேம். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் இன்னைக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 0044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டுட்டு 29860038 இல்லைனா 2952055554 அப்படிங்கிற இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், முதல் கேள்வி நானே கேட்டுறேன் டாக்டர். சொல்லுங்க. இப்போ சுத்தம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம தண்ணியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ தண்ணி அப்படின்னு எடுத்துக்கும் போது தண்ணியில தான் ஈஸியா கிருமிகள்லாம் அப்படிலாம் வரும். கண்டிப்பா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா இப்போ ரீசெண்டா ஒரு தண்ணி, அதாவது ஓப்பன் பண்ண வாட்டர் கேன் எங்க வீட்டில் இருந்துச்சு. அதை வச்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த தண்ணியில ஒரு கிருமிகள், அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி புழுக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகும்பொழுது எத்தனை நாள் ஓப்பன் பண்ண வாட்டர் கேனை எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம், எத்தனை நாளைக்குள்ள யூஸ் பண்ணணும், இல்லை சீல்டு வாட்டர் கேன் பார்த்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் இல்லை. இப்போ தண்ணி வழியா பரவக்கூடிய கிருமிகள், ஜுரங்கள் நிறைய இருக்கு, வியாதிகள். ஆக்சுவலி அந்த வாட்டர் கேன் தான் அந்த வழியா இருந்ததுன்னா அந்த இம்மீடியட்டாக மூடி வைக்கணும். ஆக்சுவலி எப்போவுமே அந்த திறந்து வைக்கிறதே தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் தண்ணி வழியாக பரவக்கூடியது ரொம்ப முக்கியமான டயரியல் டிசீசஸ். இப்போ நம்ம காலரா முதல்ல எடுத்துட்டிங்கன்னா விப்ரியோ காலரான்னு சொல்லுவாங்க. காலரா ரொம்ப காமனான ஒரு டயரியல் டிசீஸ். அது தண்ணி வழியாக பரவக்கூடும். அப்புறம் நிறைய அதர் டயரியல் டிசீஸ்னால் நமக்கு ஈகோலை டயரியா வரலாம். அப்புறம் இந்த சால்மனல்லா டயரியா, நிறைய விஷயங்கள் டயரியா. அப்புறம் நமக்கு இந்த வழியாக குட்டி குட்டி பூச்சி வழியாக நிறைய டயரியல் டிசீஸும் பரவும். ஸோ நம்ம இது பாராசிட்டிக் டிசார்டர்ஸ் அந்த மாதிரி அந்த டயரியாவும் பரவலாம். டீசென்ட்ரி, அமீபியாசிஸ், அமீபிக் டீசென்ட்ரி ரொம்ப முக்கியமாக பரவும். அதே மாதிரி பாக்டீரியாவில் ஷிகலா டிசென்ட்ரி பரவும். இத்தனை வியாதிகள் தண்ணி மூலமாக ஓப்பனாக தண்ணி வச்சுருந்தா இதிலெல்லாம் அந்த தண்ணியை திருப்பி நம்ம பாயிலிங் வாட்டர் தான் குடிக்கணும். அப்படி பாயில் பண்ணாமல் அப்படியே எடுத்து அந்த தண்ணியை குடித்தாலோ இல்லை அது வேறு ஏதாவது குக்கிங்கை யூஸ் பண்ணாலோ பாயில் பண்ணாமல், அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த தண்ணி வழியாக இத்தனை டயரியல் டிசீசஸ், பாக்டீரியல் டயரியல் டிசீசஸ் அண்ட் பாராசிட்டிக் டயரியல் டிசீசஸ் பரவலாம். அந்த டீசென்ட்ரி டயரியாவை நல்லா தடுக்கலாம். எப்போவுமே தண்ணி காய்ச்சி குடிக்கணும். டேப் வாட்டர்லேருந்து வந்தால் பாயில்டு வாட்டர் தான் குடிக்கணும், கூல் பண்ணி. இந்த மாதிரி கேன் வாட்டரில் சீல்டு வாட்டரை அது இம்மீடியட்டாக மூடணும். நீங்கள் 1 வீக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக அதை உபயோகப்படுத்தவே கூடாது. கொஞ்சம் நேரம் கூட திறக்காமல் இருக்கிறதே நல்லது. எப்போவுமே பூட்டி வைக்கிறோம், அதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி அந்த தண்ணி தேங்கி இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் அதை இதில் டேப்பில் அப்படியே அந்த சிங்கில் ஊற்றிட்டு அதை இது பண்ணிடலாம். அதை யூஸே பண்ணக்கூடாது, குடிக்கவே கூடாது. குடிக்கிறதுக்கே அது யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, தண்ணி ஓப்பன் பண்ணி வச்சா கொசுகள் அது உற்பத்தி ஆகிட்டா அந்த கொசுகள் மூலியமாக பரவக்கூடிய நமக்கு டெங்கு ஜுரம், மலேரியா, ஃபிலேரியா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். குட்டி குட்டி பூச்சி தானே அந்த மேகாட்ஸ், அந்த இன்செக்ட்ஸ் வழியாக இந்த மாதிரி நிறைய டயரியல் டிசீசஸும் இந்த மாதிரி நமக்கு டெங்கு, மலேரியா, ஃபிலேரியா கொசு வழியாக உற்பத்தி ஆகுது. அந்த பூச்சிகள் குட்டி குட்டி அந்த ஃப்ளைஸ் வழியாக தான், அதுதான் கேரியர்ஸ் ஆஃப் விப்ரியோ காலரா டயரியாலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி கேனும் சரி இல்லை ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலோ பெரிய வாட்டர் பாட்டிலோ திறந்தே வைக்கக்கூடாது. எப்போவுமே பத்திரமா மூடி வைக்கணும். குழாய் தண்ணியை உபயோகப்படினாலும் தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். எஸ் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தண்ணின்னு வரும்போது இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸை திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறது பழக்கம் நிறைய பேர்கிட்ட இப்போ இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அந்த யூஸ் அண்ட் த்ரோ இது பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயே தண்ணி பிடிச்சி வாரக்கணக்கில் மாதக்கணக்கில், ஏன்னா அதில் இந்த
கார்சினோஜெனிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நம்ம கண்ணு தெரியாத பாக்டீரியா வைரஸஸ் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், ஃபங்கஸ் கூட ஒட்டிகிட்டு இருக்கும். அதை அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரீசைக்கிள் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக்கை. அந்த பிளாஸ்டிக் இதில் வந்து அது தனியாக போட்டுட்டு அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கேன்சர் வரைக்கும் பரவக்கூடிய ஒரு நோயை கூட உண்டாக்கும். அதனால் பாக்டீரியல் டிசீசஸ்லேருந்து ஃபங்கஸ் வந்து பூஞ்சை நோய் அதுலேருந்து எல்லாமே வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ் திங்ஸ். முக்கியமாக அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தண்ணி குடிக்கிறத வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதை சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அது நல்லது. சூப்பர் டாக்டர், சூப்பர் டாக்டர். நேயர்கள் வந்து தொடர்ந்து இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். முதல் நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமது பேசுறேன். டாக்டர் பேசலாமா? பேசுங்க சார். வணக்கம் டாக்டர்மா. ஃபர்ஸ்ட் வணக்கம், சொல்லுங்க. எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாய்ஸ் கேட்டா கண்டுபிடிச்சுவேன் யாருன்னு. ஆக்சுவலி உங்க வாய்ஸ் ஏற்கனவே நான் ரேடியோல கேட்டிருக்கேன். மே மாசம் இந்த பேட்டி கொடுத்துருக்கீங்க. கரெக்ட்டுங்களா டாக்டர்? ஆமா, கண்டிப்பா. ஆமா. ஏன்னா அதுக்கு தான் கேட்டேன். எனக்கு சில சமயங்கள் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தினால இந்த குறைபாடுகள்லாம் வரும். இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு தடுப்பு ஊசி எதனா இருக்கா டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நோய் அது வந்து நீங்கள் தடுப்பு ஊசிங்கிறப்போ நிறைய நோய்களுக்கு தடுப்பூசி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ப்ரைவேட்டோ போனால் அவங்க சார்ட்டே கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய நோய்க்கு இப்போ மஞ்சள் காமாலைக்கு தடுப்பூசி இருக்குது. முக்கியமாக மஞ்சள் காமாலை வந்து ரத்த வழியாக பரவக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஏக்கு வந்து அது தண்ணி வழியாக பரவக்கூடிய அந்த ஹெப்படைட்டிஸ் ஏக்கும் இருக்குது. ஆனால் பிக்கு முக்கியமாக தடுப்பூசி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தடுப்பூசியும் இருக்குது. அப்போ உங்களுக்கு நாய் கடிச்சதுன்னா ரேபிஸ்க்கு அதுக்கு தடுப்பூசி இருக்குது. அப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் பிறந்த உடனே பிசிஜி போட்டுப்பீங்க, பிசிஜி வேக்சினேஷன், அது டிபி வரக்கூடாதுன்ட்டு. அப்புறம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதத்தில் அந்த டிபிடி அதோடு இணைந்து ஒரு நியூமோகோக்கல் வேக்சின், மெனிங்கோகோக்கல் வேக்சின், இப்போ அந்த வேக்சின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் முக்கியமாக அந்த டிபிடி, போலியோ அந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கணும். 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதம். திருப்பி 9வது மாதத்தில் நீங்கள் வந்து மீசில்ஸ் அந்த இது வரக்கூடாது, சின்ன அம்மை அந்த மாதிரி வரக்கூடாதுன்ட்டு அந்த விளையாட்டு அம்மை அந்த மீசில்ஸ் வேக்சின் இருக்குது. 1.5 வயசில் திருப்பி எம்எம்ஆர், மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்காக எல்லா வேக்சின்ஸும் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமலை அந்த இதுக்கும் நோய்க்கு அந்த சந்தேகம் இருந்தால் அது பரவக்கூடாதுன்னா அதுக்கு இந்த மாதிரி முக்கியமான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் நீங்கள் எப்போவுமே. அழகா சொன்னீங்க, அதுவும் தெளிவா சொன்னீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் மேம். நான் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சார். டாக்டர் கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. எனக்கு 2 கேள்விகள் கேட்கணும். இந்த சுத்தம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த கைகளை சுத்தமாக நம்ம வந்து கழுவி சாப்பிடலன்னா என்ன மாதிரியான ஹசார்ட்ஸ் அப்படிங்கறது வரும். நிறைய பேர் கை கழுவுறேன் அப்படின்பாங்க. பட் அது வந்து எந்த ப்ரொசீஜர்ல கை கழுவினதுக்கான பயன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனுடைய முதல் கேள்வி டாக்டர். 2வது கேள்வி வந்து நிறைய பேருக்கு இந்த காஃப், கோல்டு, அப்புறமா தும்பல் வரும், இருமல் வரும். அப்ப வந்து கைய வச்சு தும்பிடுவாங்க, தொடச்சுக்குவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம். ஒருத்தவங்க ஸ்னீஸ் பண்ணி முடிச்ச உடனே கண்டிப்பா நம்ம ஏதாவது கை கழுவி அதை சுத்தம் செஞ்சுக்கிறது தான் நல்லதா? இந்த சுத்தத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. ரொம்ப எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கை கழுவுறது வந்து இப்போ நம்ம வந்து முக்கியமாக எப்போ ஒழுங்காக கை கழுவ மாட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்ட பிறகு கை கழுவிப்போம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ப்ராப்பராக கை கழுவணும். அவசரமாக கை கழுவக்கூடாது. ஸோ ரன்னிங் வாட்டர், சோப் சொல்யூஷன் வச்சு கை கழுவிக்கலாம். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இருமல், தும்மல், சளி இதெல்லாம் அரைவரையாக கையிலே இது பண்ணிவிட்டு யாராவது பக்கத்தில் இருந்து அவங்களுக்கும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த இருமல் அப்புறம் தும்மல் இந்த வழியாக டிபி கிருமி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிடும். நம்ம நாட்டில் டிபியும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்த டிபியை அவாய்ட் பண்ணுறது, காசநோய், இதுக்கு கூட முக்கியமாக கை நல்லா கழுவிக்கணும். அப்புறம் என்னென்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ஃப்ளூ வைரஸ், அப்புறம் முன்னாடி கோவிட், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சின்ஸ்டல் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எப்படி பரவுதுன்னா நம்ம ஒழுங்காக கை கழுவாமல் நம்மளோட எச்சில், அந்த தும்மல், இருமல், இந்த சளி வழியாக பலருக்கு பரவும். அதே மாதிரி நம்ம யாருக்காவது கை கழுவாமல் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தாலோ இல்லை அவங்க நமக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தாலோ இந்த
இந்த டிபி நோயிலேருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா நோய் வரைக்கும் என்ன வேணால் நமக்கு அந்த மாதிரி பரவலாம். அந்த மாதிரி அது சீக்கிரமும் சரியாகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அவசரமாக வெறும் தண்ணியில் மாத்திரம் கை கழுவினா பத்தாது. இந்த மாதிரி இருமல் சளி இதெல்லாம் இருக்கிறவங்க நல்லாவே அவங்களுக்கு தனியாக டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு முக்கியமாக அது யூஸ் பண்ணிட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அவங்க அடிக்கடி கை கழுவிக்கணும். அப்புறம் தும்மல் இருமல் யார் மேலேயும் சளி எல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு அவங்க கற்றுக்கணும். இதுவரை என்னென்னா டயரியல் டிசீசஸும் இருக்குது. கை ஒழுங்காக கழுவலைன்னா ரொம்ப காமனாக நமக்கு காலரா பரவும். அப்புறம் வந்து நிறைய டயரியல் டீசென்ட்ரி வரும், ஷிகலா டீசென்ட்ரி, அமீபியாசிஸ் அந்த நோய் ரொம்ப காமனாக பரவும். அப்புறம் இந்த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்ற இந்த பூச்சிகள் லைக் ஹுக்வாம் இன்ஃபெக்ஷன், ரவுண்ட்வாம் இன்ஃபெக்ஷன் எல்லாமே இந்த கை ஒழுங்காக கழுவாதனால பரவக்கூடிய நோய்கள். டைஃபாய்டு ஜுரமும் கைக்கு ஒழுங்காக கழுவலைன்னா எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பரவும். அப்புறம் எதுனாலும் நம்ம ட்ரெஸ்ஸில் தும்மலோ சளியோ அதெல்லாம் இருந்து நம்ம க்ளோத்ஸ்லேருந்து மற்றவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்க அதை தொட்டால் அவங்களுக்கு ஈஸியாக பரவும். ஸோ அதெல்லாம் பேசிக் ஹைஜீன் இது எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கை கழுவுறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் யாராவது நம்ம ரிலேட்டிவ் அட்மிட் ஆகிருக்காங்க, நமக்கு சொந்தக்காரங்க, அவங்கள நம்ம தொடுறோன்னா அங்கே இமீடியட்டாக கை கழுவிக்கணும். அப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டச்சிங் த பேஷண்ட். என்ன சொன்னீங்க? எக்ஸாக்ட்லி டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். இப்போ வந்து நமக்கு அங்கே தண்ணி இல்லை, சோப் சொல்யூஷன் இல்லை, தண்ணி ஃப்ரெஷ்ஷாக டேப் ஓட்டுறாங்க இல்லைன்னா இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் அந்த ஹேண்ட் ரப் எல்லாம் இருக்கு, வெரி குட். அது குளோர்ஹெக்சிடன் இருக்கும் அதில். அப்புறம் இந்த குளூட்டதைனேட் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதை வச்சு நம்ம இமீடியட்டாக ஹேண்ட் ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங் வாட்டர் அண்ட் சோப் வாட்டர் இல்லைன்னா அதே மாதிரி சர்ஃபேசஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்கும், அதை நல்லா தொடச்சிட்டு அது கிருமி இல்லாமல் டெட்டால் கூட ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான். அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கூடிய மட்டும் இந்த நோய்களை பரவாமல் தடுத்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கை கழுவுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எத்தனை பேருக்கு எத்தனை டயரியல் டிசீசஸ், இந்த கோல்டு காஃபு டிபி எல்லாம் இதனால தான் வருது. இத்தனை நோய்களை தடுக்கலாம் நம்ம ஒழுங்காக கை கழுவுனா. சூப்பராக சொன்னீங்க. அப்புறம் நெயில்ஸும் கட் பண்ணிக்கணும். நம்ம நகத்தினாலேயோ நகம் வழியாகவும் நம்ம போகும். ஸோ நகத்தையும் நல்லா கழுவி வைக்கணும். தேங்க்யூ. நன்றி. நேயர் வந்து அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் டாக்டர் பேசுங்க. வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். மருத்துவர் கிட்ட பேசணும். ஓகே பேசுங்க சார். அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். ஓகே சார். அம்மா இந்த நுண்ணுயிரியலால ஆமா இப்ப வைரஸ், பாக்டீரியா, பங்கஸ் அப்படின்ற பூஞ்சானம் இன்னைக்கு வந்து அமீபா வரைக்கும் வந்துச்சு. இப்ப கேரளாவில் வந்து மூளையை தின்னக்கூடிய அமீபா போற நம்ம டூரு எக்ஸாக்ட்லி மூக்கு வழியா அந்த நீர் உள்ள போனாலும் உள்ள போயிட்டு மூளையை சாப்பிட்டு ஆளை கொண்டுடுது அப்படின்ற. அது நல்லா சொன்னீங்க. நீரினாலும் பரவுது. இப்போ மஞ்சள் காமாலை பத்தி எல்லாம் சொன்னீங்க. இது அரசே வந்து பக்கத்து மாநில ஆந்திராவெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட நீரே வந்து குடிக்கிறதுக்கு இலவசமா தராங்க, 20 லிட்டர் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி நம்ம மாநில அரசு செய்யலாம். இப்போ இன்னொன்னு பாருங்க, தூய்மை பணியாளர் எல்லாம் செய்யறாங்க. இப்போ மகும் குப்பை மகா குப்பை அதுலயும் இது வந்து பயன்படுது. மாவை புளிக்க வைக்கிறதுக்கோ ஒரு பாலை தயிரா மாற்றுறதுக்கோ எல்லாத்துக்குமே நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்மளுக்கு இது மட்டும் இல்லாம பயோ வார் வரைக்கும் இன்னைக்கு வந்துச்சு. உலகம் அட்வான்ஸ் போயிட்டு இவ்வளவு வந்து இந்த நுண்ணுயிரியலால நடக்குது. இதை வந்து நோய் பரவக்கூடியதை கட்டுப்படுத்தவோ அல்லது முழுமையா தடுக்கவோ அரசோ அந்த அளவுக்கு எவ்வளவு அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குது அதையும் கொஞ்சம் விளக்கமா நேயர்களுக்கு ஆக்சுவலி நீங்க வந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உடல் தூய்மை அகம் புறம் ரெண்டுமே சொல்றேன். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸலென்ட் கரெக்ட் பண்றதுக்கு இந்த நுண்கிருமியில இருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லணும். வானொலியில கேட்டுக்கிறோமா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. உங்க கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாமே கேட்டுட்டீங்க, எல்லாம் அதுல அடங்கியிருக்கு. இப்போ என்னன்னா லைக் வாட்டர் சப்ளை, தண்ணி சப்ளை எல்லாம் பண்ணி நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. அதாவது அமீபிக் மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ் சில இடத்துல வந்து கேரளால அது ரொம்பவே பரவி இருந்தது. அந்த தண்ணியில அவங்க குளிச்சாலோ இல்லை ஸ்விம் பண்ணாலோ அது என்னன்னா அது மூக்கு வழியாக கண்ணு வழியாக அதெல்லாம் போகும். அந்த மாதிரி போயிட்டு அது வந்து ஒரு மெனிஞ்சைட்டிஸ், அதாவது நம்ம பிரெயினை தாக்கிட்டு ஃபீவர் அண்ட் இது அது அவ்வளோ ஈஸியாக க்யூரும் பண்ண முடியாது. ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் ரொம்ப வேமப்படும். அதனால அந்த ஸ்விம்மிங் பூலில் என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு மருந்து அதில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ண ஸ்விம்மிங் பூல், அப்புறம் ஓப்பனில் இருக்கிற அந்த தண்ணி தொட்டிகள்
எல்லாம் அப்படி வச்சதால இப்போ ரொம்ப இன்சிடென்ட் கம்மியாக தான் ஆயிருக்கு. ஆனாலும் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதில் பத்திரமா யாருக்காவது நோய் இருக்கா இல்லை அந்த இதில் குளித்து இந்த மாதிரி ஆயிருக்கான்னு பார்த்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த எல்லாருமே நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த வாட்டரும் ப்யூரிஃபை பண்ணி டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு குளோரினேஷன் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியம். அதில் இந்த மாதிரி அமீபிக் மெனிங்கோஎன்செஃபலைட்டிஸ் வராது. அப்புறம் நீங்கள் மற்றது கேட்டீங்க தண்ணி வழியாக. எஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ பரவும், ஹெப்படைட்டிஸ் இ பரவும். அதே மாதிரி இந்த தண்ணி தேங்கி சுற்றுப்புறத்தை அதை டவுட்டு கேட்டீங்க. அந்த மாதிரி தண்ணி தேங்கி இருந்தால் அந்த தண்ணியில் வந்து இப்போ எலி வந்து அதோட யூரின் ரேட்ஸ் யூரின் வழியாக பரவக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ் எலி ஜுரம்னு சொல்லுவாங்க. நம்ம காலில் ஒழுங்காக செப்பல் போடாமலோ ஃபுட்வேர் போடாமலோ இல்லை ஏதாவது நம்ம காலில் காயங்கள் இருந்து நம்ம அந்த தண்ணியில் நடந்தாலோ இல்லை அந்த மாதிரி தண்ணியில் குளித்தாலோ நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் எலி ஜுரம் இது வரும். அது வந்து மஞ்சக்காமலை மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும். அது 1 வீக் ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறம் 1 வீக் மஞ்சக்காமலை இருக்கும். எல்லாம் நம்ம லிவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், கிட்னிஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நோய்கள் ரொம்ப பரவும். எப்போனா அந்த மழை காலத்தில் தண்ணி தேங்கி அந்த தண்ணியில் எலிகள் எல்லாம் நடமாடி அதோட யூரின் வழியாக இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுலேயும் பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அந்த எலிகள் எல்லாம் வராமல். இது நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டும். அதனால இப்போ எல்லாமே கம்மியாக இருக்குது லெப்டோஸ்பைரோசிஸ் மெனிங்கோஎன்செஃபலைட்டிஸ் எல்லாம். ஆனால் இது நம்ம மனசுலேயும் ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாருமே சுத்தமாக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தண்ணி டேங்க்லேருந்து எங்கே விடுறாங்க அதையும் பார்த்துட்டு நமக்கு ஏதாவது பேட் ஸ்மெல்லுன்னு அந்த குளோரினேஷன் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பாதுகாத்தாலே நமக்கு அந்த தண்ணி மூலமாக வர டயரல் டிசீஸோ இல்லை அந்த தண்ணியில் தேங்கி இருக்கிற அந்த கொசுனால் வர டெங்குவோ மலேரியா ஜுரமோ ஃபிலேரியாவோ வரவே வராது. ஸோ இதெல்லாமே வச்சுக்கணும். சும்மா ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இருக்குன்னு அப்படியே போய் நம்ம குளிக்கிறதோ அந்த தண்ணியை உபயோகிக்கிறவோ கூடவே கூடாது. சூப்பராக சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து எதை பார்க்குறோமோ இல்லையோ நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும் இல்லை பேரண்ட்ஸ் முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும் அப்படிலாம் போய் அவங்க முகத்தில் முடிக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அதை யாரும் ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியல. கண்ணை மூடிக்கிட்டே கையை தேடுறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோனாக தான் இருக்கும். ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கின அந்த இருட்டில் உள்ள கண்ணில் டக்குன்னு அந்த ஃபோன் வெளிச்சு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஃபோனோடையே போகிறது தான் இப்போ அது வந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. எப்படி எந்திரிச்சோன்னு ஒரு டீ குடிக்கிறோம் காஃபி குடிக்கிற மாதிரி அதுவும் ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்க முடியல, நிறைய பேர் அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி ஃபோனில் வந்து ரெஸ்ட் ரூமில் எடுத்துகிட்டு போகிறனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, ப்ளஸ் வந்து ஃபோனோட கேஸ் வந்து ஒரு ஜெர்ம்ஸ் கேரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கரன்சி நோட்டில் இருக்கிற கிருமிகள் பற்றி அது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். இது ரொம்ப முக்கியமான இதுதான். ஏன்னா ஃபோனை பார்க்குறேன், ஃபோனை கையில் எப்போவுமே வச்சுட்டு இருக்கோம். நம்ம கையில் இருக்கிற ஸ்வெட்டு, நம்ம கையில் இருக்கிற டர்ட்டு, ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஃபோனை அவ்வளோ ஈஸியாக யாரும் வாஷ் பண்ண மாட்டாங்க. பட் அதையும் அப்போ பீரியாடிக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு தொடச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபோனை வந்து ஒரு க்ளீனான இடத்துலையே வைக்கணும். அதோட ஃபோன் கேஸு இல்லை ஃபோனு அதில் வந்து நிறைய பாக்டீரியா கூட அதில் வந்து லைக் கண்டாமினேட் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டு இருக்கலாம். அது மல்டிப்ளை கூட ஆகலாம். அது அப்படியே ஒரு அன்க்ளீன் என்விரான்மெண்ட்டில் வச்சுட்டு இல்லை நம்ம அதை எங்கேயாவது பாத்ரூம் டாய்லெட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் வி ஓன்ட் நோ அது எந்த மாதிரி ஒரு கிருமிகள் எல்லாம் அதில் அட்டாச் ஆக போகுது. நம்ம வாய் கொப்பளிச்சுட்டே சில பேர் இது பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன், இந்த ரவுண்ட் ஹோம் ஹுக் ஹோம் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அந்த ஃபோன் வழியாக. அப்புறம் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு நம்ம டைனிங் டேபிள் போயிட்டு வேறு யாரை கையில் கொடுக்குறதோ இல்லை அந்த சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிளில் வைக்கிறதோ ரொம்ப 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 தப்பு. இதனால நிறைய பேருக்கு டயரியா டிசென்ட்ரிங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் பரவும். ஈகோலை இது அப்புறம் நம்ம இன்னும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி என்ன ஒரு அமீபிக் டிசென்ட்ரி கூட வரலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கணுன்னா தயவு பண்ணி அதெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போகாதீங்க. க்ளீனாக இருக்கா மொபைல் கேஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து க்ளீனாக வச்சாதான் அது வழியாக பரவக்கூடிய நோயை கூட நம்ம தடுக்கலாம். முக்கியமாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அந்த பூஞ்சை நோய்கள், அப்புறம் நம்ம பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அண்ட் அமீபியாசிஸ் அண்ட் நம்ம ஹுக்வாம் ரவுண்ட்வாம் அந்த டயரியா எல்லாம் கூட ஃபோன் வழியாக பரவுனா நம்புறீங்களா? அந்த அளவுக்கு ஒரு கேரியர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நோயை பரப்பக்கூடாது.
அதே மொபைலில் நம்ம பசங்க கையில் குட்டி பசங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க, அதை கை வச்சு ஏதாவது சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி பரவுறத நம்ம கண்டிப்பாக தடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான கொஷின் நீங்கள் கேட்டீங்க. ஸோ தயவுசெய்து அந்த ஃபோனை டாய்லெட்டுக்கோ இல்லை நீங்கள் வாஷ்ரூம்க்கோ எடுத்துகிட்டே போகாதீங்க. அப்பப்போ வைப் பண்ணி வைங்க. ஃபோன் கேஸையும் ரொம்ப நீட்டாக வைக்கணும். ஸோ மொபைல் வந்து இட்ஸ் நாட் டு பி கேரி டு த ரெஸ்ட் ரூம்ஸ். ஆமாம் மேம், இப்போ குழந்தைங்கலாம் மொபைல் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேங்கிற அடம் பிடிக்கிறேன். அந்த மாதிரி அப்போ அவங்க கையில் நம்ம இந்த அழுக்கான மொபைலை கொடுக்கும்போது அவங்க அதே சாப்பிட்ற கை வச்சு இதை தொட்டுட்டு அந்த இன்ஃபெக்ஷன் பரவலாம் இல்லையா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டீங்க. தேங்க்யூ மேம். நேயர் வந்து இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம். வணக்கம் டாக்டர்கிட்ட உங்கள் கேள்வி கேளுங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங், சொல்லுங்க. டாக்டர், இப்போ இந்த கேன் வாட்டர்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? ஆமா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கேன் வாட்டர் வாங்கினா அது பாயில் பண்ண தேவையில்ல, we can consume அப்படின்னு சொல்றாங்க. பட் சில பேர் வந்து பாயில் பண்ணணும். அது என்ன நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்க டாக்டர்? இப்போ கேன் வாட்டர் இப்போ நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு அது நல்லா சீல் ஆயிருக்கா, இந்த கேனை வந்து ஃப்ரெஷ் கேன்ஸ் இருக்கா, சில சமயம் ரீயூஸ் பண்ண கேன்ஸ்லேயே வந்து தண்ணி நம்ம அதை நமக்கு சப்ளை பண்ணாங்கன்னா அதில் இருக்கிற பூஞ்சை நோய், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், நமக்கு வந்து அந்த கேண்டிடியாசிஸ், மியூக்கர் மைக்கோசிஸ்லேருந்து என்ன இன்ஃபெக்ஷன் வேணால் வரலாம், ஆஸ்பர்ஜிலஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஸோ அமீபியாசிஸும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி டயரியா, ஈக்குவலை அந்த மாதிரியெல்லாம் கூட வரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை முதல்ல க்ளீனாக இருக்கான்னு உங்கள் கண்ணால் பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா குடிக்கலாம். அப்புறம் அந்த அழுக்கு கேனை ரீசைக்கிள் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற கேன் எம்டி கேன்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, திருப்பி அதிலேயே ஃபில்அப் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக இந்த நோயெல்லாம் பரவக்கூடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த மஞ்சக்காமல், ஹெப்படைட்டிஸ் A and E எல்லாம் அந்த தண்ணி வழியாக பரவும். ஏன்னா அது எங்கேருந்து வருது, அந்த சோர்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரீயூஸ் பண்ணக்கூடாது கேன்ஸையே. 2 times மேலே அதை ரீயூஸ் பண்ணால் எல்லா இந்த டயரியா வர எல்லா இந்த கிருமிகளும் அதில் இருக்கும், டயரியா காஸ் பண்ண கிருமிகள். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த தண்ணியை வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி அப்படி கொடுக்கலாம். ஆனால் நிறைய இது ஃப்ரெஷ் கேன்ஸ் நமக்கு தெரியும் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு. அது மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணலாம், அப்படியே தண்ணி இது பண்ணலாம். அது இல்லாட்டி கூட அந்த கேன் நீங்கள் வாட்டர் கேன் வாங்குறீங்க இல்லையா, அதை வந்து அந்த ஃபில்டர் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, வாட்டர் ஃபில்டர்ஸ், அந்த ஃபில்டர் கேன் மாதிரி பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. ஒரு சந்தேகமாக அந்த கலர் ஆஃப் த வாட்டர் நல்லா இல்லை அதுன்னா அதை நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. அந்த கேனோட அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடணும். கலர் ஆஃப் த வாட்டர் மட்டும் இல்லை, கேனோட கலரே நல்லா. எக்ஸாக்ட்லி, கேனோட கலரே அப்படி இருந்தால் அதில் கண்டிப்பாக அந்த பூஞ்சை இதெல்லாம் இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த தண்ணி க்ளீனாக இல்லைன்னா நமக்கே தெரியும் அந்த எப்படி அது டர்ட்டி வாட்டர். அந்த மாதிரி இது கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே கிளியராக தெரிஞ்ச கேன்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி அதை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா டிஃப்ரெண்ட்டான ஒரு டம்ளர் இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே குடித்தா கூட சோர் த்ரோட் வராமல் நமக்கு என்ன ஒரு இருமல் சளி இல்லாமல் இருந்தாலே அது ஒரு நல்ல தண்ணிங்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சமயம் தண்ணி குடித்த உடனே உங்களுக்கு தொண்டையிலே கரகரப்பு வரும், அது இம்மீடியட்டாக யூ கேன் see that there's a bacterial infection. ஸோ அந்த மாதிரி இதை ஃபர்தராக யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். தேங்க்யூ. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். நான் செங்கல்பட்டுலேருந்து பழனி பேசுகிறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. எலும்பு தேய்மானம் சொல்றாங்க. அது எதுக்குன்னா சில கேன் வாட்டர்ஸில் ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அது ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அதுக்கு ஒரு ஆஸ்டியோபோரோட்டிக் எஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது கூட தான் அது பார்த்தாலே தெரியும். அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போது டேஸ்ட் பண்ணும்போதே ரொம்ப இன்னும் ஹைலி குளோரினேட்டட் வாட்டர், அது ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் அதை இமீடியட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஒரு சிப்லேயே தெரிஞ்சிடும். அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அது சில கெமிக்கல்ஸ்னால சொல்லுவாங்க அந்த போன் வந்து ரொம்ப வீக்காகி ஆஸ்டியோபெனிக் ஒரு ஆஸ்டியோபோரோட்டிக் எஃபெக்ட் வரும். அதனால கண்டிப்பாக அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஒரு டம்ளர் குடித்தாலும் ஃபில்டர் இது வந்து அதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் இட்ல ஃபில்டர் ஆல் த அன்வான்ட் கெமிக்கல்ஸ் மாதிரி ஒரு மெம்பரேன் டிஷ்யூ இருக்கும். அண்ட் பாக்டீரியா ஒரு ஏதாவது பேரசைட் இருந்தால் கூட, பூச்சிகள் இருந்தால் கூட அதை ஃபில்டர் பண்ணணும், அதை யூஸ் பண்ணலாம். பட் அது கூட அந்த ஃபில்டர் ஒரு அந்த ஃபில்டர் கவரை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, இனிப்பில் இருக்கீங்க.
குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். நான் வந்து எந்த கேக்குறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஹோட்டல்ல எல்லாம் போனா வந்து லிக்விட் மாதிரி சும்மா வச்சுப்பாங்க பாட்டில்ல, அதை கை கழுவுறதுக்கு. ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா, எந்த சோப்பு, அதாவது டிடர்ஜென்ட் 501 அதெல்லாம் இந்த ரிங் சோப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது கை ஹேண்ட் வாஷ்க்கு ஆப்டா உள்ள சோப்பு அப்படின்னு எது, லைபாய் அப்படின்ற மாதிரியா, அல்லது எந்த மாதிரி சோப்பு யூஸ் இல்லை, ஃபஸ்ட்டு அந்த ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை கை கழுவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் சோப் சொல்யூஷன் கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா திருப்பி எல்லாரும் அந்த சோப்பையே தொடலாம் இல்லையா. ஸோ அவங்க கையில் இருக்கிறது ஸ்ப்ரெட் ஆகணும் என்ன சொல்லியிருப்பாங்க, சோப் சொல்யூஷன். அது ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம கையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சோப் சொல்யூஷனை யாரும் தொடாமல் இருப்பாங்க, உள்ளே தொட முடியாது இல்லையா. மேலே இருக்கிற அந்த லிட்டில் இருக்கிற அந்த ப்ரெஸ் இது பண்ணிவிட்டு அந்த கையில் யூஸ் பண்ணுறது தான், அதுதான் மோஸ்ட் ஐடியல். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற சோப் சொல்யூஷனோ இல்லை அந்த சோப்பையோ மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஃப்ரெஷ் பெரிய அந்த ஜார் மாதிரி ஆர் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸில் வச்சுட்டு அந்த லிட்டை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரெஷ் சோப் வாட்டர் வரும். அதை யூஸ் பண்ணுறது தான் மோஸ்ட் ஐடியல். அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும் அந்த மாதிரி. தேங்க்யூ. முக்கியமாக வந்து பெண்கள் ஆமாம் வரும்போது பீரியட்ஸ் டைம்ல முக்கியமாக பீரியட்ஸ் டைம்ல எந்த மாதிரி இன்னர் வேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பீரியட்ஸ் டைம்க்கு தனியாக யூஸ் பண்ணணும், நார்மல் டேஸ்ல தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெட்டா இன்னர்வியர் வந்து யூஸ் பண்ணுறது. இது உங்கள் கொஷின்ஸ் எல்லாம் வந்து அதை ஃபீமேல்ஸ் அந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின். அதாவது மேம், நான் கொஷின் வந்து கேட்டுறேன் மேம். இப்போது பீரியட்ஸ் டைமில் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இன்னர்வியர் இப்போ வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்குது மேம். அதை வந்துட்டு வெட்டா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. ப்ளஸ் வந்து நார்மலாக அந்த பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுற பேண்டிஸை வந்து நார்மல் டேஸ்லேயும் அதை யூஸ் பண்ணலாமா, இல்லை அதுலேருந்து உள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கள் மேம். முக்கியமான ஒரு ஃபீமேல்ஸ்க்கான ஹைஜீனிக் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. எதுவுமே வந்து நார்மலாக நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணவே கூடாது. வாஷ்ட் இன்னவேர் அண்ட் இன்னும் எல்லாமே அடிக்கடி பர்சனல் ஹைஜீனுங்கிறது வாட்டர் நல்லா யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி வெட் க்ளோத்ஸ் கண்டிப்பாக போடவே கூடாது. ஏன்னா அதில் வந்து பூஞ்சை இதெல்லாம் வந்து இருக்கும், சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த பூஞ்சை நோய் வழியாக ரொம்ப அதுக்கு ட்ரீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பர்சனல் ஹைஜீன். ஸோ அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த மாதிரி க்ளோத்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தே ஷுட் யூஸ் டாய்லெட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் பர்சனல் இதில் வந்து அந்த ஹைஜீனிக் ஹேபிட்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் எந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கலாம். அவங்களும் நல்லா ஹேண்ட் வாஷிங் அந்த டாய்லெட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அவங்க ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஒரு இதை வந்து தே ஷுட் நோ ஹவு டு டிஸ்போஸ் ஆல்சோ. அவங்க மற்றவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் பரப்பாமல் இருக்கிறதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம சாப்பாடு வைக்கிற பழக்கம் நிறைய பேர் இருக்கும். முக்கியமாக வந்துட்டு ஒரு சாப்பாடை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் முதல் நாள் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் உள்ள ஃப்ரைட் ரைஸை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை காலையில் திரும்பி எடுத்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள்? முக்கியமாக நீங்கள் கேட்ட கொஸ்டினில் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் தானே ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருக்கோன்னு திருப்பி ஹீட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப தப்பு. ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் பசிலஸ் சீரியஸ் அந்த வழியாக ஒரு பாக்டீரியா வந்து இட் காசஸ் இமீடியட்டாக வாமிட்டிங், டயரியா அண்ட் சீரியஸ் இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி முதல்ல. அப்புறம் ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ் அது ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணும் அந்த பாக்டீரியாவும். அப்புறம் சர்டன் பேரசைட்ஸ் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் அந்த ஃபுட் வழியாக பரவலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இது முக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து குக் பண்ணி ஒரு 2 hours 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சா பரவாயில்ல. ஆஃப்டர் 3 hours ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். அதோடு நிறுத்திக்கணும். நெக்ஸ்ட் டே 24 hours சில பேர் 72 hours வரைக்கும் அதே ஹீட் பண்ணி சாப்பிட்றது கரெக்ட் இல்லை. ஏன்னா அந்த பாக்டீரியா ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ் அண்ட் பேசிலஸ் சீரியஸ் எல்லாம் நல்லாவே இதில் க்ரோ ஆகும். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாட் மோர் தென் 12 hours ஃப்ரிட்ஜில் வீட்லேயே மேக்ஸிமம் வச்சா கூட 12 hours தான். ஆனாலும் 6 hours ஒன்ஸ் நம்ம ஹீட் பண்ணல, பட் நாட் மோர் தென் 12 hours டு பி ஆன் த சேஃபர் சைட். அதே மாதிரி தான் சீஸு, இந்த கர்ட்ஸு இது கூட பியாண்ட் சர்டன் ஹவர்ஸ் அது 12 hours மேலே வச்சுட்டு அப்புறம் வெளியில் வச்சு சாப்பிட்றது கூட இட்ஸ் குவைட் டேஞ்சரஸ். ஸோ மேக்ஸிமம் எதுவுமே இருந்தாலும் கூட 12 hours தான். ஹீட்லாம் நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸை எவ்வளோ தூரம் ப்ராப்பராக ஹீட் பண்ணுறோம் அதுவும் இருக்குது. பட் வி ஷுட் நாட் என்கரேஜ் டைம். இப்போ மார்னிங் பண்ணது நைட் ஹீட் பண்ணி சாப்பிட்லாமே தவிர நெக்ஸ்ட் டே
நெக்ஸ்ட் டே அப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. அது மேக்ஸிமம் 12 hours தான். 16 to 24 hours கூட சில பேருக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி அதே மாதிரி ஃப்ரிட்ஜை ரொம்ப நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு கொஷின், அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வழியாக வந்து அந்த ஐஸ் ஸ்டோர்டு பிளேசஸ்லேருந்தெல்லாம் நிறைய பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதுவும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அப்பப்போ அதை வந்து கிளியர் பண்ணி லைக் டீஃப்ராஸ்ட் பண்ணி அப்படி வச்சுட்டு தான், இல்லாட்டி அது மேலே ஃபுட்டை வச்சுட்டு அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றதுனால அதுவும் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே மேம், ஓகே மேம். தொடர்ந்து பேசுவோம். நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986 0038 2952 0554 அப்படிங்கிற 2 நம்பர்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கேள்வி கேட்கலாம். டாக்டர், இப்போ வந்து அடுத்தது வந்து குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும், எப்படியெல்லாம் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். நிறைய பேர் அம்மாக்கள் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் க்ளீனாக இல்லாமல் இருக்கிறதுனால அந்த 1 yearக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அது எதுக்குன்னா அவங்க பர்சனல் ஹைஜீன். அவங்க சைல்டுக்கு ஃபீட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டி குளிக்கணும். தே ஹேவ் டு சேஞ்ச் தேர் இன்னர் கார்மெண்ட்ஸ். அப்புறம் வந்து நல்லா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபீடிங் அவங்களோட பர்சனல் பார்ட்ஸை நல்லா க்ளீனாக அதை மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்டு வந்து இன்னும் அவங்க படுக்கிற இடம், லைக் குளிக்கிற தண்ணி, யூஸ் பண்ணுற சோப்லேருந்து தே ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இல்லாட்டி நிறைய சில்ட்ரன் லெஸ் தென் 1 yearக்கு அவங்களுக்கு டயரியா வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதனால ஒரு பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஹெட் பாத் எடுக்காமல், ஹேரை வந்து க்ளீனாக வைக்காமல், அந்த தலைமுடி வழியாக கூட இந்த இன்னும் இந்த தாய்ப்பால் கொடுக்குற அவங்க அம்மாக்கள் வந்து குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ட் பண்ணலாம். நகங்கள் நல்லா நீட்டாக நெயில்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு, பெட் கவர், அந்த குழந்தைய படுக்கிற வைக்கிறதுலேருந்து அதுவும் க்ளீனாக வச்சுக்கணும். அவங்க உடுத்துகிற உடை 2 வாட்டி சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் பண்ணி 2 வாட்டி குளித்தாலே போதும். அவங்க எல்லாமே அவங்க வழியாக குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனே பரவாது அப்படி மெயின்டைன் பண்ணால். அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கணும், எத்தனை நாள் வேணால் குளிக்காமல், தலை குளிக்காமல், இவன் நல்லா ப்ரஷ் பண்ணாமல் அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இதனால அப்படியே இன்ஃபெக்ஷன் பரவிட்டே இருக்கும். அவங்களுக்கு எதுக்கு குழந்தைக்கு அடிக்கடி டயரியா வருது, ஒரு மஞ்சக்காமலை இதில் வருது, அந்த மாதிரியெல்லாம் புரியாமல் இருக்கும். குழந்தைக்கு அதனால வந்து அவ்வளோ டயரியா இருந்தால் ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் மாதிரி சோடியம் லாஸ் ஆகி இன்னும் அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன், ஃபீவரோ ஃபிட்ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான இது அந்த தாய்மார்களோட அந்த அன்க்ளீன் ப்ராக்டிசஸ், அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ்னால தான். நகத்தை வெட்டவே மாட்டாங்க. அந்த நெயில்ஸ் வழியாக எவ்வளோ இன்ஃபெக்ஷன் பரவும், அந்த கிருமிகள், பூச்சிகள், அந்த இன்னும் அந்த ஹுக்கோம், ரவுண்டோம், அமீபியாசிஸ், அந்த மாதிரி நிறைய இது இருக்குன்னு அவங்களுக்கே தெரியணும். அவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி பண்ணால் அந்த குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், இப்போ வந்துட்டு சுத்தம் அப்படின்னு வரும்பொழுது நான் கேட்க வேண்டிய முக்கியமான எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது மேம். ஓகே. என்னன்னா இப்போ நம்ம லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அசால்ட்டாக நம்ம சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். இப்போ பைக் ஹேண்டில் பார் பிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம திருப்பி அதை மறந்துடுவோம். நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு டீயோ ஸ்நாக்ஸோ வாங்கி நம்ம வந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அதே மாதிரி இப்போ மாலுக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஷாப்பிங் அந்த மாதிரி போகிறோம்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எத்தனையோ பேர் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரையல் பார்த்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வர பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மேம். இப்போது நீங்கள் சொன்னீங்க உங்கள் பைக்கு ஆர் வாட் எவர் வெஹிக்கிள் அந்த ட்ராவல் பண்ணுறதை வச்சு நம்ம கையை வச்சு அதெல்லாம் தொட்டுட்டு அந்த சர்ஃபேஸஸ் எல்லாம் தொட்டுட்டு அது சப்போஸ் அழுக்காக இருந்ததுன்னா, நீட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அழுக்காக இருந்ததுன்னா அதே கையோட நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாலுக்கு போயோ இல்லை ஒரு ஷாப்பில் போயோ ஒரு ஹோட்டலுக்கு போயோ அப்படியே கையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக என்ன இன்ஃபெக்ஷன் வேணால் பரவலாம். நான் அப்போ சொன்ன மாதிரி காலரா இருந்து ஒரு சிம்பிள் டயரியா டீசென்ட்லேருந்து மஞ்சக்காமலை வரைக்கும் எது வேணால் வரலாம். ஸோ அதனால் என்ன மனசில் வச்சுக்கணுன்னா, எங்கே தொட்டாலும் சரி அட்லீஸ்ட் அங்கே வந்து ஒரு ரன்னிங் வாட்டர், ஒரு சோப் சொல்யூஷனை கை கழுவிக்கணும். இல்லாட்டி மினிமம் ஒரு ஹேண்ட் சானிடைசராவது வச்சு ஹேண்ட் ரப்பாவது யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு சப்போஸ் கையில் கர்ச்சீஃப் வச்சுருக்கீங்க, ஆனால் அதே வந்து இப்போ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு பஸ்ஸோ ஒரு இன்னும் ஒரு ட்ரெயின்லேயோ போகும்போது இல்லை ஆட்டோலேயே ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்கீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த சர்ஃபேஸ் எல்லாம் அவங்க இன்ஃபெக்ஷனோடு இருக்கிறவங்க அவங்க கை வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க ஸ்னீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை இருமிருப்பாங்க, தும்மல், இது அவங்க எச்சில் அதெல்லாம் பட்டுட்டு நமக்கு அறியாமல் அதெல்லாம் தொட்டுட்டு அப்புறம் நேராக போய் அவசரமாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நோய்கள் பரவுது இந்த நம்ம அஜாக்கிரதையினால. ஸோ அதெல்லாம் ரொம்ப
கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே சப்போஸ் டீ தானே சாப்பிட்றோம், அந்த டீ இது தானே அப்புறம் கப்பை மாத்திரம் இது தானே வைக்கிறோன்னு சொல்கிறோம். பட் நமக்கு தெரியாது நம்ம கையில் என்ன இன்ஃபெக்ஷன். அதனால தான் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து டயரியா வரைக்கும் அப்படி பரவக்கூடிய ஒரு ரீசனாக இதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கே புரியும், நம்ம அழுக்கான சர்ஃபேசஸ் தொட்டால் அந்த வழியாக பரவக்கூடிய எல்லா நோய்களும் யோசித்து பார்த்தா நிறைய லிஸ்ட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு தான் எப்போவுமே எங்கே எது சின்ன விஷயம் தானே, ஸ்நாக்ஸ் தானே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கூட அதே கையை வச்சு சாப்பிடக்கூடாது. அதை கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு எங்கேயாவது போயிட்டு ஒரு பிஸ்கெட் தானே சாப்பிட்றோன்னு ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்போ கூட ஏதாவது தொட்டுட்டு சாப்பிட்டா அந்த வழியாக போகிற கிருமிகளே போதும் நமக்கு நோய் உண்டாக்குறதுக்கு. கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நேயர்கள் வந்துட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கால் பண்ணுங்கள். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-0038 மற்றும் 2952-0554 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் வந்து குழந்தைங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து முக்கியமாக கேட்க வேண்டிய டவுட் என்னன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரியவங்க யாராச்சும் தூக்கி கொஞ்சிறாங்க, இல்லை பசங்க யாராச்சும் கொஞ்சம் முதல்ல முத்தம் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹேபிட் வச்சுருப்பாங்க. கரெக்ட். அது வாயில் நம்ம டைரெக்டாக கொடுக்குறதோ இல்லை முகத்தில் கொடுக்குறதோ அது வந்து எந்த அளவுக்கு சரி டாக்டர்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த நோய் வந்து ஒரு தாய்கிட்ட இருந்தோ இல்லை தந்தைக்கிட்ட இருந்தோ இல்லை அவங்க அக்கா அண்ணா இல்லை பக்கத்தில் இருக்கிற குழந்தை அந்த கிஸ் பண்ணுறதுனால அவங்க வாயில் இருக்கிற அந்த எச்சில் வழியாக என்னெல்லாம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் முக்கியமாக வந்து சில பேருக்கு இந்த டிபி குழந்தைங்களுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் பரவுறதே இதனால தான். அப்புறம் வந்து அந்த டிபி வந்துட்டு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும்போது அந்த காஃப், அவங்க இருமல், அவங்க சளி வழியாக அந்த விளையாட்டுத்தனமாக கொடுக்கும்போது கூட அது பரவும். அப்புறம் வந்து எல்லா விதமான ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கும். நம்ம சிம்பிளாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது நம்ம ஈவன் ஸ்டெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி இது இன்னும் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா என்னெல்லாம் நம்ம கை வழியாக அந்த எச்சில் வழியாக பரவுமோ எல்லாமே பரவும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் முக்கியமாக எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் பரவும். இன்னும் அந்த முத்தம் தானே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லா ஹெச் இன்ஃப்ளூயன்ஸாலேருந்து நம்ம எல்லா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சின்சிட்டல் வைரஸ், ரைனோ வைரஸ், எல்லா வைரஸும் இந்த மாதிரி தான் பரவுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இன்னும் இந்த மாதிரி பண்ணுறதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் இன்னும் கையில் தானே முத்த கொடுக்குறோம், கையை வச்சு தானே அவங்க வாயை தொட்டுறோம், இது பண்ணுறோன்னு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ ரோட்டா வைரஸ் டயரியாலேருந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு பரவக்கூடிய ஒரு இது. முக்கியமாக நம்ம கண்ட்ரியில் டிபி இதனால தான் பரவுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அடல்ட்ஸ்கிட்டேருந்து குழந்தைக்கு பரவுனா அந்த குழந்தைங்களுக்கு அது ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னு அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய ஒன்று. இதெல்லாம் தவிர்க்கலாம் கேர்ஃபுல்லாக இருந்தால். ஸோ அந்த வெட் கிஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறது ரொம்ப 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 தப்பு. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு பாதி நோய் இது வழியாக பரவக்கூடியது ஒன்று. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ யாரும் அப்படி கொஞ்சம் நினச்சா முத்தம் கொடுக்காதீங்க அந்த குழந்தைக்கு. எஸ், அதுக்கு தான் அந்த ஃப்ளையிங் கிஸ் இஸ் பெட்டர். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ப்ளீஸ் தடுத்துருங்க. ஸோ இப்போ ரோட்டா வைரஸ் டயரியாலேருந்து நம்ம வந்து எல்லாமே கொடுப்போம் அந்த குழந்தைக்கு. நம்ம கை க்ளீனாக இல்லைன்னா அவங்க வாயை தொட்டோ இல்லை நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த எச்சில் வழியாக பரவக்கூடிய முக்கியமான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே பரவும். அதனால் ப்ளீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி. ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர் வந்து இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க வாய்ஸ். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார். வணக்கம்மா, என் பேர் வந்து பாலாஜி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். மேம், எனக்கு டவுட் என்னன்னா, இந்த கொசு ஊதுவத்தி பயன்பாடு ரொம்ப அதிகமா நாங்க பண்றோம். இது மூலமா வந்து சுவாச பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது தவிர்க்க வழி இருக்கா? கரெக்டு. இல்லை எந்த இப்போது கொசு வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நிறைய விஷயமாக அந்த கெமிக்கல்ஸோடு இருக்கிற ஒரு இதில் வந்து அந்த இது பண்ணிவிட்டு என்ன அதை ஏற்றி விட்டுட்டு அது பண்ணுவாங்க. அந்த புகை வந்து எவ்வளோ தூரம் அந்த கொசுக்கு மாத்திரம் பாதிக்குதுன்னு மாத்திரம் பார்த்துக்கணும். நமக்கு சுவாச குழாயில் போய் ஒரு அடைப்போ இல்லை நமக்கு அந்த மூச்சு விடுற திணறலோ அந்த மாதிரி இருந்தாலே அது வந்து அது கொஞ்சம் டாக்ஸிக் தானே அர்த்தம். அந்த இது ஓரமாக வைக்கணும். அந்த ரூம் பெருசாக இருந்தால்
அந்த ரூமுக்கு உள்ளே வைக்கலாம். சின்ன ரூமில் போய் அதெல்லாம் ரொம்ப வச்சுட்டு ரொம்ப அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கேண்டில் லைட்டை போட்டு அதை போட்டுட்டு அந்த கொளுத்தி வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 hours கொசுவில் போயிடுச்சுன்னா அதை எடுத்துடலாம். ஓவர் நைட் வச்சுட்டு அதை இன்ஹேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து நம்ம லங்ஸுக்கு நல்லதில்லை. அதனால் நம்ம எந்த மைல்டாக இருக்கணும், கொசுக்கு மட்டும்தான் அது இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருக்கணும் தவிர நமக்கு ஒரு மூச்சு திணறலோ மூச்சு விடாமல் இருக்கிற கஷ்டமோ இல்லை நமக்கு இருமலோ அதனால் அந்த புகையினால் வந்ததுன்னா அது நல்லதில்லை. அப்போவே அது இண்டிகேஷன், அதை அவாய்ட் பண்ணிடணும் நம்ம. அது மாதிரி கூடிய மட்டும் தண்ணி தேங்காமல் கொசு இல்லை உற்பத்தி ஆகாமல் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி விண்டோஸ் எல்லாம் 6 o'clock மேலே ஷட் டவுன் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். தவிர இந்த புகை வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை கொளுத்தி அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் தான். சில இது மைல்டாக இருக்கிறது நமக்கே தெரியும். நமக்கு அந்த மூச்சு திணறல் இருக்காமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிறத வைக்கலாம். பெரிய ரூமில் ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். சின்னதாக இருந்தால் அந்த கட்டில் கீழே வச்சு ஓவர் நைட் அதை ப்ரீத் பண்ணுறது, அதுவும் டெய்லி அந்த மாதிரி பண்ணுறது அது சரியில்லை. கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி டாக்டர், ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைய நேயர்கள் வந்து அவங்க கேள்விகளுக்கு சந்தேகங்களை வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிஸி டைமில் வந்து நீங்கள் வந்து எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி நேயர்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைவாக வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்கு? ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? அதாவது 3 விஷயம். சுத்தம் தான் சுகாதாரம், ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டு, ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த சுத்தம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கை கழுவுறதுலேருந்து சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா க்ளீனாக வச்சுட்டு தண்ணி தேங்காமல் இருக்கிறதுலேருந்து, அப்புறம் தண்ணியை மோஸ்ட்லி தண்ணி மேலே டவுட் இருந்தால் ஃபில்டர் பண்ணி இல்லை நல்லா பாயில் பண்ண தண்ணியை குடிக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியை தான் குடிக்கணும். அப்புறம் எப்போ போனாலும் அந்த கை கழுவுறதை மட்டும் மறக்காதீங்க. வீட்டில் யாருக்காவது வியாதி இருந்தால் அவங்கள தொடுறதுக்கு முன்னாடி கை கழுவணும், அவங்கள தொட்ட பிறகு கை கழுவணும். அவங்க யூஸ் பண்ண அந்த சர்ஃபேஸஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கா, அந்த சர்ஃபேஸஸ் அவங்க படுத்துருக்கிற அந்த பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி காய வச்சு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும். நமக்கு அவங்கக்கிட்டேருந்து நோய் வரக்கூடாதுன்னு, அவங்களுக்கு சப்போஸ் மஸ்கிட்டோ கடிச்சு ஏதாவது வரக்கூடாதுன்னா மஸ்கிட்டோ நெட்ஸை பயன்படுத்தலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஆல் த கெமிக்கல்ஸ். அப்புறம் நீங்கள் முக்கியமாக என்னென்னா கீப் யுவர் செல்ஃப் க்ளீன். டெய்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 வாட்டி குளிச்சுட்டு நம்ம பர்சனல் ஹைஜீனும் இம்பார்ட்டண்ட். அழுக்கு க்ளோத்ஸை வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாதீங்க. டெய்லி ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் தான் போடணும். நகத்தை நல்லா வெட்டி க்ளீனாக வச்சுக்கோங்க. நகை வெட்டுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது. அதனால் நகம் வழியாக பரவக்கூடிய கிருமிகள் நோய்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பேர் ஜென்ட்ஸ்னால் க்ளீன் ஹேர் கட் ஷேவ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பியர்டடாக இருக்கிறது அந்த வழியாகவும் ரொம்ப பூஞ்சை நோய் எல்லாருக்கும் பரவலாம். அவங்களுக்கும் நல்லதில்லை ரொம்ப கிருமிகள் இதனால். ஸோ அந்த கிளீனினஸ் லேடிஸாக இருந்தால் அவங்க தலைமுடியை நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா அந்த ஹேர் வாஷ் பண்ணலைனாலும் அது வழியாக நிறைய கிருமிகள் பரவி இதெல்லாம் வரும். ஸோ சுத்தம்ங்கிறது நம்ம கை கழுவுறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம உடுத்துகிற உடையிலேருந்து சுற்றுப்புறத்துலேருந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது வந்து கொசு உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது வந்து எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. ஸோ இது இம்பார்ட்டண்ட் விஷயம். சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக உங்களோட டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நானும் வந்து வைண்டப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து டாக்டர் தேவசேனா மேம், அதாவது மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் தேவசேனா மேம் கூட தான் வந்து இணைஞ்சிருந்தோம். நிறைய கேள்விகளுக்கு அவங்க வந்து பதிலளித்தாங்க. ஸோ சுத்தம்ங்கிறது லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட சொல்லி அவங்க அழகாக முடிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வந்து சிகரம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ்பி ஷைலஜா பாடின பாட்டு, வைரமுத்து லிரிக்ஸில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மியூசிக்கில் வந்துட்டு இருக்குது. ஸ்டேடியம் டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள். உங்களுக்காக இவ்வளோ நேரம் இந்த ஷோ வந்து தொகுத்து வழங்கினது வந்துட்டு நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. நன்றி.